முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோமியா ஹிருதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஷஹனாவவது ஷஹனௌ புனக்து ஷஹ வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பிரம்ம வித்யா உபனிஷத்தினுடைய 28வது மந்திரத்தை பார்க்கலாம். அது வருஷலாக தான் இருக்குது, கண்டமாக அத்தியாயமாக இல்லாமல் வருஷலாக இருக்குது. அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். இந்த மந்திரத்தில் நேற்று இந்த சோகம் அதை ஹம்ச வித்யா அப்படின்னு சொன்னாங்க. அதை குருக்கிட்ட தாசியம் செய்து அந்த மகா வித்யாவை உபதேசம் பெற்று ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கக்கூடாது, அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி தற்குரியாது விசாரேன சிஷ்யக சந்தோஷம் சம்யுதக ஹம்ச வித்யா அமிர்தம் லப்துவா குரு சுஷ்ருஷா நரக. இப்போது நம்ம ஒரு முக்தி சூத்திரம்னு மொத்த 108 உபனிஷத்தினுடைய, அதாவது வேதாந்தத்தினுடைய சாரம், இந்த மொத்த உபனிஷத்தினுடைய சாரத்தை அதுவே முக்தி கொடுக்கக்கூடிய மந்திரமாக முக்தி சூத்திரம்னு ஒரு பேரை வைத்து ஒரு 7 ஸ்டெப்பில் ஒரு சாமானியன் முக்தி அடையலாம் அப்படின்னு வடிவமைச்சிருக்கோம். ரஃப் காப்பி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதில் இந்த வார்த்தை விசாரங்கிற வார்த்தை வருது. நம்ம 7 ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல முமோக்ஷு, மோட்சத்தின் பிரதி இச்சா, மோட்சம் அடையணும், விடுதலை அடையணும், சுதந்திரமாக வாழணும், தரித்திரமற்ற வாழ்க்கை வாழணும், அறிவாக வாழணும், அன்பாக வாழணும், ஆனந்தமாக வாழணும், எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, பரம்பொருளோடு வாழணும், ஞானத்தோடு வாழணும்னு நினைக்கிறவன் முமோக்ஷுன்னு பேர். அப்படி அந்த முமோட்சை என்ன வந்தாலே அவன் பிராமணன் ஆகிறான்னு வேதம் சொல்லுது. பிரம்மத்தை தேடுபவர்கள், பிரம்மத்தை தேடியவர்கள், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் பிராமணர்கள்னு சொல்லுது. இப்போ நாம் இந்த 108 உபனிஷத்தையும் அத்தியனம் பண்ணினதுக்கு அப்புறம் முக்தி சூத்திரனும் ஒரு எளிய, அதாவது பாமரர்களும், இன்னும் சொல்லப்போனால் முமுட்சு எதில் இருப்பான்னு சொல்ல முடியாது. லோ கிளாஸில் தான் இருப்பான், மிடில் கிளாஸில் தான் இருப்பான், ஹை கிளாஸில் தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனுடைய கர்மா எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் எந்த கேட்டகரியில் வேணாலும் பிறக்கலாம். அங்கே ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ வேலை செய்யாது. அவனுக்கு முமுட்சு இறைவன் திருவடியை பிடிக்கணும், விடுதலை அடையணுங்கிற எண்ணம் இருந்தால், முதல்ல விடுதலை உணர்வை நீங்கள் யாரும் அனுபவிக்கலை. அது ஒரு பரவச நிலை. விடுதலை உணர்வுங்கிறது எப்பயுமே ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த நிலை. நம்ம மனசே நீங்கள் சில நாள் நீங்கள் காலையில் ஏந்திங்கன்னா மனசு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா எல்லாமே மகிழ்ச்சியாக நடந்துட்டு. சில நாள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரே குழப்பமாக, பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல குழப்பங்கள் அப்படியே போட்டு, எனக்கு காலைல ஏந்தோடனே இந்த டே எப்படி இருக்குன்னு தெரியும். ஏந்த உடனே ஏந்துட்டு என்ன பண்ணுவோம், டாய்லெட் போவோம். டாய்லெட் போய் ஒரு 15 நிமிஷத்தில் எல்லா வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே அன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி எல்லாம் ஓடும். அப்படியே என்ன பண்ணிவிடுவேன், அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எங்கே எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறத அதை பற்றி சிந்தித்து அங்கங்கே கிளியர் பண்ணிவிடுவேன். அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு.
சில நாள் அதே ஏந்திருக்கும் போதே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எந்த எஃபர்ட் எடுக்க வேணால் எல்லாம் சூப்பராக சரியாக நடக்கும். யாரும் எந்த டேக்கிளும் கிடையாது, எந்த எஃபர்ட்டும் கிடையாது, எந்த எக்ஸசைஸும் கிடையாது. அப்படி போய்டும். எல்லா நாளுமே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனசு இன்றைக்கி சரியாகவே இல்லை அப்படின்னு. மனசு எப்பயுமே சரியாக இருக்காது, முதல்ல புரிஞ்சுக்குங்க. துக்கம்னு சொல்லுது. இங்கே அதை அனுபவிக்க தான் வந்திருக்கோம், பனிஷ்மெண்ட்டில் தான் வந்திருக்கோம். வேலை இவ்வளோ வேலை இருக்க, வேலை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதான் சொன்னேனே, எந்த முடிவை நீ எடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா முடிவுகளும் மேலே ஒரு சுப்ரீம் பவர் எடுக்குது. அதை தான் நீ செயல்படணும். நீ கேட்குறது இப்போ கிடைக்கும்னா பூர்வ புண்ணியம் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா தபஸ் பண்ணணும். 2 விஷயம். தபஸ் பண்ணியும் கிடைக்கலன்னு சொன்னால் நீ அவசரமும் அங்கீகாரமும் உன்னுடைய வேகமான தீவிரமான போராட்டங்களோ பல பேர்களுக்கு வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அதனால் நமக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு இல்லை, அது ஒரு சர்க்கிள். அது அருளாளர்கள் இப்போ அதுதான் இன்றைக்கி நான் எழுதினேன். அருளாளர்கள் அதெல்லாம் பார்க்குறதில்ல. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிட்டோம், பலன் நாம் கிடச்சே ஆகணும் அப்படின்னு கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. என்னை போன்றவர்கள்லாம் கேட்குறது நல்லா தயக்கப்படுவோம், நல்லா பூரணமாக தயக்கம் இருக்கும், ஒரு மாதிரி வெக்கம் இருக்கும். என்ன சுவாமிக்கு சத்காரியங்களை பண்ணிவிட்டு, சாமிக்கு செஞ்சாலும் சரி அடியார்களுக்கு செஞ்சாலும் சரி, சத்காரியங்களை பண்ணிவிட்டு பலன் எதிர்பார்க்கறது ஒரு விதமான அபத்தம் மாதிரி இருக்குது, ஒரு விதமான வியாபாரம் மாதிரி இருக்குது. அது ஆண்டவன்கிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு இந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்தானேங்கிறது தான் அவங்க நினைப்பாங்க. அப்புறம் அது அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. அது பலன் உடனே வரலாம், 100 வருஷம் கழிச்சு கூட வரலாம், அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. வந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அங்கீகாரம் அங்கே மேலே கிடச்சிடுதில்ல, அது அங்கீகாரம் இறைவன் பண்ணுறான். அந்த ரைட்டப்பை இன்றைக்கி ஒரு வாட்டி படிக்க பாருங்கள். அந்த மனநிலை தான் இது. 1500 ஆடியோ வந்திருக்கு, வியூஸ் கம்மியாக இருக்குன்னா அதை பிரச்சாரம் பண்ணுறது யாருடைய வேலை? அதில் எஃபர்ட்டோ அதுக்குலாம் எஃபோர்ட் எடுக்க மாட்டோம், பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் எடுக்க மாட்டோம். அந்த வேலையை கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு எஃபோர்ட் எடுப்போம். அது முதல் தரமானதாக இருக்கும். அதில் தான் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக செய்யணும். அப்படி அருளாளர்கள் அவசரப்படுவதில்லை, அங்கீகாரம் எதிர்பார்க்கறதில்ல. அங்கீகாரம் கொடுப்பது இறைவன், வேலை கொடுத்ததும் இறைவன், சம்பளம் கொடுக்குறவனும் இறைவன். கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, இது டே 1 இது அடியன் வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிச்சிட்டு வரேன். உங்களுக்கும் இதை சொல்கிறேன். எதிர்பார்ப்பு எப்போ இருந்தாலும் அது ஆபத்து. உனக்கு என்ன வேணுமோ நேரடியாக கேளு. இறைவனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், நேரடியாக கேட்டுட்டால் ஒரே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்களா செய்வாங்க. நான் அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, உன்னை பார்த்துக்கிறது, இங்கே வந்திருக்காங்களா, உன்னையே பார்த்துட்டு இருப்பாங்களா, நிறைய எதிர்பார்ப்புகள். மகாத்த ஒரு அனாவசியம். உனக்கு ஒரு குறிக்கோளாக லட்சியமாக இருந்தால் இதெல்லாம் நீ எதிர்பார்க்க மாட்டேன். அது ஒரு பக்கம் போட்டும். இப்போ இந்த 7 படிக்கட்டில் இந்த மொத்த உபநிஷத்தினுடைய சாரம் 7 படிக்கட்டில் சாதாரண லோ கிளாஸில் பிறந்தாலும் சரி, மிடில் கிளாஸில் பிறந்தாலும் சரி, ஹை கிளாஸில் பிறந்தாலும் சரி, 7 படிக்கட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே ஞானம் வந்துடும். ஞானத்தை சொன்ன வழியில் தியானம் பண்ணினா முக்தியும் வந்துடும். அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். இந்த யோக தத்துவம்லாம் யோகத்தோட சித்திகளையும் சொல்லுது. நம்ம முக்திக்காகத்தான் முயற்சி பண்ணுறோம். பக்தி ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. வாழ்க்கைங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா பக்தியும் முக்தியும் சித்தியும் அவசியம். பக்தி இறைவன் பிறக்கும்போதே கொடுத்துட்றான். முக்திக்கு குரு வராங்க, சித்திக்கும் குரு வராங்க. சித்தி யோகத்தினால, தியானத்தினால, பிராணாயாமத்தினால, ஓங்காரத்தினால கிடைக்கிறது. 3 விஷயம்: தியானம், பிராணாயாமம், யோகம், ஜபம். பிராணாயாமம், தியானம், ஜபம், இந்த 3 நாளில் சித்தி கிடைக்குது. முக்தி ஞானத்தினால கிடைக்குது. அதை நீங்கள் சொன்ன வழியில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வர 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 நமக்கு கான்ஃபிடென்ட் கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம கனமாகும். அப்போ தான் பிரக்ஞான கணம் அப்படின்னு ஆகிறோம். எப்போ நம்ம கனம் ஆகிறோமோ அப்போ நம்மளுடைய வல்லமை கூடும். எல்லா ஆத்மாக்கள்லேயும் நாம் தான் இருக்கோம், நமக்குள்ளே எல்லோரும் இருக்காங்கங்கிற ஒரு அறிவு வரும்போது அத்தனை பேருடைய ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துடும்.
அத்தனை பேருடைய ஆனந்தம் உங்களுக்குள்ளே வந்துடும், அத்தனை பேருக்குடைய அறிவு உங்களுக்குள்ளே வந்துடும். புரியுதா சொல்கிறது? அப்போ நீங்கள் தான் சாதாரண அறிவு சர்வஜ்ய அறிவாக ஆகிடுது. புரியுதா? யோகசூத்திரத்தான் யோகசூத்திரம் இந்த கருத்தை வலியுறுத்துது. இறைவனுக்கும் நமக்குன்னா அறிவு தான் பிரதானம். அவர் அல்பமாக இருக்கும், அவர் பிரதானமாக இருக்கார். சாதாரண அறிவு இல்லை, பேரறிவு. என்ன காரணம்னா எல்லாரையும் புரிஞ்சுட்டு இருக்கார், எல்லாரும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டு இருக்கார். அதே தான் உங்களுக்கும் வேதம் சொல்கிறது. என்ன அதுதான் உங்களுக்கும் சொல்லுது. இப்போ 7 தத்துவம் என்ன நீங்கள் மறக்கவே கூடாது. டெய்லி இதை சொல்ல போகிறேன். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 8500 உபநிஷத்துலேயும் 8500 ஆடியோலையும் இதை சொல்ல போகிறேன். 7 தத்துவத்தை. முதல் தத்துவம் முமுட்சு. அவன் எப்படி இருக்கணும்? முமுட்சுனா எப்படி இருக்கணும்? கைங்கரியம், சரணாகதி. குடும்பத்தை நீங்கள் வென்றெடுக்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிமையை சுபமாக முடியணும்னா இதே தத்துவம் தான், சரணாகதி, கைங்கரியம். இது புரிஞ்சுக்க மாட்டேன்னா வாழ்க்கை ஃபுல்லாக துயரமாக நிற்கும். பக்தனுக்கும் பகவானுக்கும் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஃபிலாசபி, சக்ஸஸ்ஃபுல் ஃபிலாசபி சரணாகதி, கைங்கரியம். சரணாகதி, கைங்கரியம். புரியுதா? இதுதான் சிஷ்யன். குரு பிரம்மனிஷ்டர். அப்புறம் வைதிகம், தானம், தர்மம், விதிமுறைகள். சத்தியம் ரித்தம் தான் என்னது? சத்தியம் ரித்தம் தான் என்னது? வைதிகம். வேதம் ஃபுல்லாக என்ன சொல்லுது? 3வது தத்துவம். முதல் தத்துவம் முமுட்சு, 2வது தத்துவம் குரு, 3வது தத்துவம் வைதிகங்கிறது சத்தியம் ரிதம், அப்புறம் தான தர்மம். இதுதான் வேதம். சத்தியம்னா என்ன? மெய்ப்பொருளில் நிற்கணும். ரிதம் ஒரு சிஸ்டம் ஒழுங்குமுறையில் போகணும். தான தர்மம் பண்ணணும். இதுதான் வைதிகம், வைதிக வாழ்க்கை. 4வது விசாரம். அதுதான் இந்த மந்திரத்தில் வருது, விசாரம். விசாரம்னா என்ன? விசாரம்னா என்ன? குருவோடு சேர்ந்து பேசுகிறோம், சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம்? நமக்கு வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா, மெய்யா பொய்யா, 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று நடக்கிறதெல்லாம் மெய், இன்னொன்று பொய். மெய்யை ஃபாலோ பண்ணால் நல்லது, பொய்யை ஃபாலோ பண்ணால் கெட்டது. அப்போ என்ன பண்ணணும்? மெய்யில் நிற்கணும். 2வது பாயிண்ட் விசாரத்துக்குள்ளே இருக்கிறது. மெய்யா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும், மெய்யில் நிற்கணும். இந்த விசாரத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், மனோநாசம், வாசனாசயம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 7,000 கோடி ஜென்மாவில் நீங்கள் பதிஞ்ச பதிவுகள் எல்லாம், 7,000 கோடி ஜென்ம பதிவுகள் எல்லாம் என்ன பண்ணோம்? அப்படியே டிவைட் பண்ணோம். இது ஃபில்டர் பண்ணோம். எது? விசாரம் ஃபில்டர் பண்ணோம். நல்லது கெட்டது, நல்லது கெட்டதெல்லாம் தள்ளிகிட்டே போகலாம். நம்ம 90% தள்ளி தான் வச்சுருக்கோம், கெட்டது தான் பண்ணி வச்சுருக்கோம். நல்லது எப்போயாவது வருது. ஏன்? நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் அதுதான் நல்லது, எப்போ துக்கமாக இருக்கோம் அதுதான் கெட்டது. நடந்த நிகழ்ச்சிகளை வச்சுருக்கிற பதிவுகளை நம்ம திரும்பி வருது. நம்ம அதை என்ன பண்ணுறோம்? விதையிலேருந்து செடி, செடியிலேருந்து விதைன்னு மாறி மாறி பிறந்துக்கிட்டு கிடக்கிறோம். அதனால் விசாரத்தில் என்ன வருது? மெய்யா பொய்யா கண்டுபிடிக்கிறது, அதில் மெய்யில் நிற்கிறது. அதனால் என்ன கிடைக்கும்னா வாசனாசயம். நீங்கள் செஞ்ச பதிவுகள் எல்லாம் சயமாகும். எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் இப்போ நீங்கள் கெட்டது இனிமேல் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க இல்லையா? அறிவு இருந்தால், ரியலைசேஷன் ஆனால் அதை தான் விசாரம் பண்ணும். இது மெய், இது பொய்ன்னு குருவோடு உட்காந்து பேச 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 உங்களுடைய அறிவு நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காகும். பிரஜான கணம்னு சொல்லக்கூடிய நிலை வரும். பொய்யா பொய்யா, மெய்யா. பொய்யெல்லாம் நீக்கிற வேண்டியதான், மெய்யில் நிற்க வேண்டியதான். மெய்யில் நிற்கிறது 2வது பாயிண்ட். அதனால் என்ன? பலன், வாசனாசயம், மனோநாசம். 4வது பாயிண்ட் என்ன? 3வது வைதிகம், 4வது விசாரம். 5வது பாயிண்ட் என்ன? தியானம். தியானத்தில் ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. 1ல் நிற்கிறது, எல்லா எண்ணங்களையும் லாக் பண்ணுறது, சம்சாரம் எந்த லிங்க்கும் நம்ம இல்லாமல் இருக்கிறது, அதையே கண்டினியூ பண்ணால் நிஷ்டை. ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக ஞானிகள் சொன்ன மந்திரங்கள். இதெல்லாம் கிடைக்காத மந்திரங்கள். எல்லாத்தையும் நீங்கள் எங்கே தேட வேண்டாம், ஒரே ஃபார்மில் கண்டுபிடிச்சிடலாம்.
ஏகாகிரம் நிருத்தம் நிஷ்டை. இது என்னது? தியானத்தினால கிடைக்கிறது. தியானத்துக்கு அப்புறம் என்னது? சமாதி. சமாதி தான் அத்வைதம். அது சம்சிதம்னு பேர். சம்சிதம் நன்றாக அமர்ந்திருத்தல். சம்சிதம்னா நன்றாக உட்கார்றது, நல்லா அமர்ந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துறது, அதுலேருந்து வெளியிலே வரதில்லை. அதுதான் சமாதி. இப்போ நீ அதை விட்டு வெளியில் வர்றதுனால தான் உனக்கு எல்லா துக்கம் பிரச்சனை குழப்பம் பயம்லாம். அங்கேயே இருந்துட்டீங்கன்னா பிரம்மனிஷ்டன்னு பேர். அது சம்சிதம் அப்படிங்கிறதுக்கு நன்றாக அமர்ந்திருத்தல். எத்தனை பாயிண்ட் ஆச்சு? எத்தனை பாயிண்ட் ஆச்சு? முமுக்ஷு, குரு, வைதிகம், விசாரம், தியானம், சமாதி. சமாதி தான் சம்சிதம், அதான் அத்வைதம். எத்தனை ஆச்சு? 6 ஆச்சா? அடுத்தது பரோபகார்த்தம். இது நம்மளுடைய அங்கமாகவே வச்சுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு முக்தி அடைஞ்ச பிற்பாடு என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதை மற்றவங்களுக்கு அதை கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். அது பேர் பரோபகார்த்தம்னு பேர். புரியுதா? இந்த 7 தத்துவங்களும் நீ தொடர்ந்து செஞ்சீன்னா உனக்கு முக்தி நிச்சயம். இதோடைய விவரங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது ஒரு மேப்பு, ஒரு ரஃப் மேப்பு தான். ஆனால் 95% இந்த ட்ராக்கில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்க. இந்த ட்ராக்கில் தான் நீங்கள் பயணித்து வந்தீங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காலகட்டங்களில் சேர்ந்ததுனால இதை நாம் வர மந்திரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு உபநிஷத்தை வருஷலாக அப்படியே ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டே வந்தோம். இந்த 7 விஷயங்கள் தான் என்னது ரிப்பீட்டடாக இருக்குது. புரியுதா? இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. இப்போ முமுக்ஷுனா என்ன? சரணாகதி கைங்கரியம். குருனா என்ன? பிரம்மனிஷ்டை. அப்புறம் அவர் என்னத்தை உபதேசம் பண்ணுறாரு? முதல்ல வைதிகம், வைதிக வாழ்க்கை. வேதம் சொன்னபடி சாஸ்திரம் சம்பிரதாயம்படி வாழ்க்கை நடத்துறது. ஏன்னா எஜுகேட் பண்ணாத மனம் என்னது? மிருகம். புரியுதா? இல்லை அசுரன். குரு இல்லாதவன் அசுரன், எஜுகேஷன் இல்லாதவன் மிருகம். எந்த மெய்யறிவு அது என்னத்தில் வருது? வைதிகத்தில் வருது. விசாரம்தான் மெய்யது பொய்யதுன்னு கண்டுபிடிச்சி மெய்யில் நிற்கிறது வாசனாசயத்தையும் மனோநாசத்தையும் பண்ணுற தத்துவ விசாரம்னு பேர். அதை தான் இப்போ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தை இங்கே வருது, விசாரம் வருது. அடுத்தது என்ன? விசாரத்துக்கு அப்புறம் தியானம். தியானத்தில் ஏகாகிரம், நிருத்தம், நிஷ்டை. ஏற்கனவே பேசியிருக்கேன், டெய்லி பேசணும். அடுத்தது சமாதி அல்லது அத்வைதம் அல்லது சம்சிதம், நன்றாக அமர்ந்து விடுதல். அதுக்கப்புறம் நீ வெளியிலே வர வேண்டாம், யாரோடையும் தொடர்பு அவசியமே இல்லை. சம்சிதம், இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. எழுதியிருக்கீங்க ஏற்கனவே, சம்சிதம் எழுதியிருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் இப்போ சொல்கிறேன், சரியா? இப்போ இந்த மந்திரத்தில் நரக அப்படின்னா முமுக்ஷு மனிதர்கள் ஹம்ச வித்யாமிமாம் லப்துவா குரு சுசுருஷியா, குரு சேவை செய்து, சாதகன் குரு சேவை செய்து இந்த ஹம்ச வித்யாவை, ஓங்காரத்தை, அதில் வந்து சோகம்னு சொல்லியிருக்கு, நம்ம ஓங்காரம் சொல்கிறோம். எந்த மந்திரம் சொன்னாலும் நமக்கு ஓங்காரம் தான் என்னது ஃபைனல். இதா ஓங்காரம் ஒன்று போதும். ஒவ்வொரு உபநிஷத்து, ஒவ்வொரு பேர் புராணத்தையெல்லாம் கோடி மந்திரம் இருக்குது, அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓங்காரம் ஒன்று போதும். அது தாரகத்தில் இருக்குது. 55 உபநிஷத்து, இது 55வது உபநிஷத்துலேயும் ஓங்காரம் இருக்குது. அதனால் ஓங்காரத்தை உபதேசம் வாங்கிறது எப்படின்னா, குரு சுசுருஷா, குருக்கு சேவை செய்து பெற வேண்டிய இந்த வித்யா ஹம்சம் வித்யாமிமாம் தது குறியாத் விசாரேன சிஷ்ய. அதை சிஷ்யன் விசாரேன, இந்த அறிவோடு சரியா தப்பா, தத்துவ விசாரம் ரியலைசேஷனுக்காக. தத்துவ விசாரம் என்ன பண்ணும்? ரியலைசேஷன் கொடுக்கும், அதாவது சாட்சாத்காரம் கொடுக்கும், அதாவது தரிசனம் கொடுக்கும். மனோநாசம் வாசனாசயம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாருங்க. அது பேர் தான் தரிசனம் அல்லது சாட்சாத்காரம்னு பேர். ரியலைசேஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம், என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மனம் என்ன பண்ணுது? உள்ள இருட்டை வச்சுருக்குது. மனதை காலி பண்ணிட்டோம்னா நம்ம யார்? நாம் செஞ்சுருக்கிறது நாம். இப்போ நம்ம மனசு தான் துக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, எல்லாம் சொல்கிறது யாருக்கு? எல்லாம் மனசுக்கு தான்.
பயப்படுதுன்னா யாருக்கு பயம்? மனசுக்கு தான், ஆத்மாக்கு அல்ல. நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எங்கே இருக்கோம்? மனசில் இருக்கோம், இல்லைன்னா உடம்பு சரியில்லை இப்படி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? உடம்புல இருக்கோன்னு அர்த்தம். உடம்புக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது மனசை பாதிக்குது. மனசை என்ன பண்ணுது? கூனி குறுக்கி நான் படுத்து தூங்குறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பள்ளத்தில் போய் என்ன பண்ணுது? இப்படி பயந்துக்கிட்டு உட்காந்துக்குது. நீ அதோட பொருந்தி இருக்க. நீ யார்? நீ ஆனந்த ஸ்வரூபம். நீ என்னவா இருக்க? இப்போ பயப்படுற, பசிக்குது, தாகம் எடுக்குது. அதனால் உள்ளப்போ நல்லா உட்காரு. எது நாள் வரைக்கும்னா எப்படி உட்கார்றாரு பரமேஸ்வரன்? அப்படி உட்காரு. அப்படி தான் சொல்லணும். உதாரணம், பரமேஸ்வரன் அப்படி உட்காருவார். நீங்கள் தொடர்ந்து தியானம் அப்படி பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்த விட கால் தொங்க போட தோணாது. கால் நல்லா சம்பளம் போட்டு உட்கார்ற மாதிரி தான் தோணும். பழக்கம் வரணும். கால் வலிக்கும், ஆரம்பத்தில் வலிக்கும், என்ன கெட்டு போகுது. இதெல்லாம் பண்ணலான்னா வலிக்கும். பண்ணுனா கொஞ்சம் நல்லா அது ப்ராக்டிஸ் ஆகிடும். பண்ணலைன்னா அப்புறம் காலை மடக்க முடியல, முட்டியை மடக்க முடியல, தரையில் உட்கார முடியல, சம்பளம் வளம் முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்னென்னா சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, இதே சர்க்கிளாக வச்சுருக்காங்க பல பேர். வியாதிக்கு மூல காரணம் அதான். அது ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம். அதனால் தற்குறியாது, அதை செய்ய வேண்டும். விசாரேன, விசாரம் செய்து செய்ய வேண்டும். யார்? சிஷ்யா. எப்படி? சந்தோஷ சம்யுத்தக. அப்படி செய்தால் சந்தோஷமும் சேர்ந்துவிடும். யாருக்கு? சிஷ்யனுக்கு. எதை செய்ய சொல்கிறாங்க? ஜபத்தை செய்ய சொல்கிறாங்க. ஜபத்தை செய்தால், சந்தோஷமாக செய்தால், விசாரத்தோடு செய்தால் அவனுக்கு சந்தோஷம் கிடைத்துவிடும். சரி, இது தொடருது. எது தொடருது? ஓங்கார தியானம் தொடருது. ஓங்காரம் ஜபிக்கிறீங்க. ஜபிக்கிறது, தியானிக்கிறது, பிராணாயாமம், மூணுமே ஒரே கேட்டகரி. மூணுமே தியானத்துக்குள்ளே வர விஷயம். அது என்ன கொடுக்கும்? உங்கள் சித்த சத்தோடு சேர்க்கக்கூடிய பயணத்தை தொடரக்கூடியது தியானம். கொண்டு போய் விடும். கர்ப்பகிரகத்துக்கிட்ட விடும். கர்ப்பகிரகத்துலேருந்து அறிவு ஸ்வரூபமாக, சித்த ஸ்வரூபமாக தான் நீங்கள் உள்ளே போய் பரம்பொருளோடு சேர போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை சட்டை போட்டிங்களோ, உபாதிகள்னு பேர், அத்தனை சட்டையும் 96 சட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அவிழ்த்துடுறோம். பியூர் கான்சியஸாக பரம்பொருளோட சேர்றோம். அது பேர் சித்துன்னு பேர். அதுதான் அம்பாள்னு பேர். அதுதான் முதல் சட்டையாக பிராணனை போட்டுக்குது. அப்புறம் 2வது சட்டையாக புத்தியை போட்டுக்குது. 3வது சட்டையாக மனதை போட்டுக்குது. 4வது சட்டையாக அகங்காரத்தை போட்டுக்குது. 5வது சட்டையாக சித்தத்தை போட்டுக்குது. 6வது சட்டையாக தன்மாத்திராங்கிற புலன்களாக போட்டுக்குது. 7வது சட்டையாக பொறிகளாக இருக்குது. அதான் உடம்பு, ஸ்தூல உடம்பு. 7 சட்டையை போட்டுக்கிட்டு தான் இந்த உலகத்தை தொடர்பு கொள்ளுது. எது? அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யம். இன்னொன்று சத்துன்னு சொல்லக்கூடியது அசையாது. அதுதான் ஆதாரமாக இருக்கிறது, நெட்வொர்க்கு. சித்துங்கிறது சிம் கார்டு. இப்போது குருவை சுசிரசா பண்ணி இந்த மந்திரத்தை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண, ஆத்மானம் ஆத்மனா சாட்சாத் பிரம்மம். ஆத்மனாம் ஆத்மானம், உன்னை நீ அறிவாய். சத்தாகிய உன்னை, சித்தாகிய நீ அறிவாய். அறிகிற பொருள் சித்து. அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, உணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா? மேலே உடம்புல ஒரு எறும்பு ஊறுது, கொசு வந்து உட்காருது, நமக்கு தெரியுதில்ல, அந்த உணர்வு, அது பேர் அறிவுன்னு பேர். 5 புலன்களும் பார்க்குறது, கேட்குறது, பேசுகிறது, தொடுறது எல்லாமே என்னது? அறிவு. அதனால் ஞானேந்திரியம் சொன்னோம். அதனால் இந்த அறிவை செய்கிறது யாருன்னா சைத்தன்யம். இந்த சத்தா இருக்கல பின்னாடி, அதுக்கு ஆதாரமாக இருக்கல, சிவமாக இருக்கல, அது நான் கர்த்தா, நான் போக்தா. எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் அது பண்ணாது, எந்த போகமும் பண்ணாது, எந்த வேலையும் செய்யாது. அப்போ போகம் பண்ணுறதும் வேலை செய்கிறது யாருன்னா சித்து தான் வேலை செய்யும். அதுக்கு தான் இத்தனை 7 உபகரணங்களை, எக்யூப்மெண்ட்ஸ் அது கையில் எடுத்துக்குது. புரியுதா? இப்போது இந்த தெளிவு இருந்துச்சுன்னா ஆத்மா அசையாதுன்னு சொல்கிறாங்களே, அசையுது அப்படிங்கிற குழப்பம் இருக்குல்ல, அது இருக்காது. இந்த சித்து சத்தை ரெண்டாக பிரித்து பார்த்தோம்னா அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. சொல்லக்கூடிய புரிஞ்சுக்கிறவங்க சரியாக இருக்கணும். அதனால்
ஆத்மானம் ஆத்மனா தன்னில் தானாய் அமர்வதே. ஆத்மானம் சத்தில் சித்து அமர்வது. இப்போ சித்து எங்கே இருந்துச்சு? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. கணவன் சகசிராரத்தில் இருக்கார், சிவதலத்தில். சக்தி கீழே இறங்கிட்டா. எதுக்குன்னா வேலை நிமித்தமாக கீழே இறக்கி விட்டார். அவங்க தன்னை பிரிச்சுக்கிட்டு பல கோடி மக்களை சேர்த்து பல காரியங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வருது, நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் போராட்டத்திலே இருக்கோம், ஏன் பயப்படுறோம், ஏன் குழப்பப்படுறோம், யார் நம்மளையே கட்டி வச்சுருக்காங்க, நம்மளை அங்கே இங்கே போக விட மாட்டுறாங்களே, வேலைன்னு வேலை வச்சு செய்கிறாங்களே. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஒரு நாளைக்கு அப்படின்னு உட்காந்து யோசிக்குது. பரம்பொருளை யோசிக்குது. பரம்பொருள் சரி போதும், அது அந்த யோசனை வந்துடுச்சுன்னா, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம அடிமையாக இருக்கிறோங்கிற யோசனை வந்துடுச்சுன்னா அதுலேருந்து விடுதலை. நேற்றே சொன்னேன் இல்லையா, ஆழ்வார்களை விட ஆச்சாரியர்கள் மேலேன்னு திருக்கச்சி நம்பி சொல்கிறாரு. என்ன காரணம்? ஆச்சாரியர்கள் விடுவிக்க வந்தவர்கள், ஜட்ஜு மாதிரி. குற்றவாளி எத்தனை பயத்தில் இருப்பான், அவன் குற்றம் செஞ்சது ஒரு 10 நிமிஷத்தில் இருக்கலாம், 1 மணி நேரத்தில் இருக்கலாம். ஆனால் அவன் எத்தனை நிமிஷம் அவன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவன் துக்கப்பட்டாகணும், மன உளைச்சல் இருப்பானா இல்லையா? அதுலேருந்து விடுதலை கொடுக்குறவது தான் ஜட்ஜு. அது மாதிரி இந்த சம்சார பந்தனத்தில் பல கோடி துயரங்களை அனுபவித்து கடந்து ஒரு நாளைக்கு யோசிப்போம்ல, என்னடா இது வாழ்க்கை, சி இவ்வளோ கேவலமாக இருக்கே, நினச்சதும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாருமே இங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது தவறு. அதே யாரும் சொல்லித்தரதில்லை. நல்ல பேரண்ட்டு குழந்தைகிட்ட சொல்லணும். அறிவு இருந்தால் வாழ்க்கை எப்படி வேணாலும் உயரலாம், என்ன வேணாலும் நடத்தலாம். அறிவு இல்லைன்னா அறிவை சேர்க்குற வரைக்கும் நீங்கள் கேட்குற வாழ்க்கை அமைக்க முடியாது. அறிவு தான் முதல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரம் அறிவு தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கே அதுக்கு தானே வேலை கொடுக்குறான், என்ன வேலை கொடுக்குறான்னா அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறான். அப்படி தானே இருக்கு. என்ன நான் என்ன புதுசாக சொல்கிறேன்? அறிவே எங்களுக்கு இல்லைன்னா ஒன்றில் நின்று எல்லா அறிவும் வரும். எது உன் டேலண்ட்டோ அதில் நில்லு, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வரும், தானாகவே வரும். அதுவே உனக்கு எல்லாம் கொடுக்கும், மோட்சம் வரைக்கும். அதை விட்டு வெளியில் வரமாட்டேன், கோயிலுக்கு வரமாட்டேன், செய்கிற தொழிலே தெய்வம், குரு அவசியம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், அதெல்லாம் மடத்தனம். அப்படியே செக்கு மாடு வாழ்க்கையே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ஜென்மா இல்லை, இன்னும் லட்சம் ஜென்மா கழிச்சாவது குரு வந்து தான் ஆகணும். விடுதலை வேணும்னா குரு வந்து தான் ஆகணும். இப்போ பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுது. இந்த உபநிஷத்து ரொம்ப குருவை பழைய விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுது. ஆத்மானம் ஆத்மனா சத்தில் சித்து சாட்சாத் தன்னை அறிந்து பரம்பொருளையும் அறியறது சிவ தரிசனமாகுது. அதனால் சிவயோகம் பண்ணணும்னு தோணுது. அதனால் அதுக்கான முயற்சியை பண்ணுது. அது பேர் தான் தவம். இப்படி தான் அவரோட சேரணும், இங்கே தான் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காருன்னு சொல்லி கொடுக்குறவர் தான் குரு. 2 பேரையும் சேர்த்து வைத்து அழகு பார்க்குறது, அவங்க 2 பேரும் ஆனந்தமாக இருக்கிறத பார்த்து ரசிக்கிறது தான் குரு. ஏன்னா அவங்களுக்கு வேலை தான், அவங்க அதை தான் விரும்பி பிறந்திருக்காங்க. அதனால் குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த டிவியில் பார்க்குறதும் சீரியலில் பார்க்குறதெல்லாம் குரு வரமாட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு வாக்கியம் சொன்னேனே, இந்த வாக்கியம் புரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவே இருக்காது. உங்கள் குடும்பம் இல்லறம் உன்னதமான ஒரு குடும்பம் நடத்தணும்னா சரணாகதி கைங்கரியம். இதுதான் கடைசியில் உணர போகிறீங்க. 50 வருஷம் வாழ்க்கை, 100 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த பிற்பாடு இந்த ஜென்மாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஜென்மாவும் அது ஈஸியாக போயிடும். இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணது எதுக்கு? சண்டை போடுறதுக்கு தான். இப்போ இருக்கிற தத்துவம் ஃபிலாசபி என்னதுன்னா 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். எப்போ கேப்பு கிடைக்கணும், எதில் சண்டை போடலாம், எதில் சண்டை போடலாம், எதில் சண்டை. அறிவே இல்லை. அதுக்காக 2 பேரும் இயற்கை இறைவன் சேர்த்து வச்சான். 2 பேரில் யாருக்கு, அதையும் சொல்கிறேன், யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க. இது வேதம், இயல்பு, சைக்காலஜி, நேச்சர், உண்மை. யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க தான் ஆட்சி. அதான் ஈசன்னு பேர். பகவான்னு ஒரு கருத்து இருக்குல்ல, யாருக்கு அறிவு இருக்கோ அவன்கிட்ட தான் ஐஸ்வர்யம் சேரும், அவன்கிட்ட தான் அறிவு சேரும், அவன்கிட்ட தான் வசீகரம். இந்த 7 தத்துவம் இருக்குது. கீர்த்தி, ஸ்ரீம், ஐஸ்வர்யம் இருக்கா இல்லையா? பகவான்கிற வார்த்தைக்கு என்னென்னு அர்த்தம்? வீரியம். இதெல்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கல. இன்றைக்கி உட்காந்தா என்ன புரியும்? இருக்கே பகவானுங்கிறதுக்கு 6 தத்துவம் இருக்குது.
யார் அறிவை சேர்க்க ஒன்றில் நிற்கிறாங்களோ அவங்க கனமாவாங்க. அவங்களுக்கு அறிவு முதல்ல பிறக்கும். அதுலேருந்து ஐஸ்வர்யம் பிறக்கும், ஈஷத்துவம் பிறக்கும், வசித்துவம் பிறக்கும். அப்போ அறிவே இல்லாமல் எப்படி சண்டை போட்டு கிடப்ப? சண்டை போடுறது தான் உனக்கு அறிவா? அறிவை நீ ஈக்குவலாக ஆகணும்னா அந்த அளவுக்கு தபஸ் பண்ணணும். இது நான் ஒத்துக்க மாட்டேன், இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா இதுதான் போராட்டம் வாழ்க்கை ஃபுல்லாக. அதை ஒத்துக்க வைக்கிறது தான் இறைவன் என்ன பண்ணுறான், பிறவியே போடுறான். அதனால் எளிமையானது. இப்போ கடவுளோட நம்ம போட்டி போட முடியுமா? அதனால் சரணாகதி போயிடணும். அவர் அறிவு வேறு, நம்ம அறிவு வேறு. அவர் ஐஸ்வர்யம் வேறு, நம்ம ஐஸ்வர்யம் வேறு. அவர் கணம் வேறு, நம்ம கணம் வேறு. அவருடைய கீர்த்தி வேறு, நம்ம கீர்த்தி வேறு. அவருடைய வீரியம் வேறு, நம்மளுடைய வீரியம் வேறு. அவர் சமஷ்டியாக இருக்கார், நம்ம அல்பமாக இருக்கும், சிங்கிளாக இருக்கும், வேஷ்டியாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது இல்லை நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னா அதான் போராட்டம். வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், அந்த சூழ்நிலையை மாற்றிடுறோமா இல்லையா? ஒரு இல்லறத்தை என்ன பண்ணிடுறோம், நரகமாக மாத்திரமா இல்லையா? என்ன காரணம்? அறிவு இல்லை. அறிவு இருந்தால் அகங்காரம்லாம் உக்காந்துரும். அறிவு நமக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அகங்காரம்லாம் எடுபடவே எடுபடாது. யாருக்கு அறிவு இருப்பாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அது ஜெயிச்சே ஆகணும். அப்போ நம்ம என்ன தான் சேர்க்கணும்? அறிவு தான் முதல்ல சேர்க்கணும். அறிவு தான் முதல், அறிவு தான் இறுதி. அறிவுனா சத்தறிவு, மெய்யறிவு. பொய்யறிவை பற்றி பேசவே இல்லை. வேதா கிளாஸில் மெய்யறிவு பற்றி தான் பேசுவோம். இறைவனை பற்றிய அறிவு, உங்களை பற்றிய அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு. இதில் மூணில் ஒன்றை பிடிச்சாலும் இறைவனை பிடிச்சா எல்லா அறிவும் மொத்தமாக வந்துடும். அது பேர் சர்வஜ்ஞன்னு பேர். அதிசய சர்வஜ்ஞன்னு பேர். இறைவனுக்கு ஒப்பற்ற பேரறிவு மிக்கவன். அவனுக்கு இணையான அறிவு யாருக்கிட்டையும் கிடையாது. ஏன்? அவன் எல்லாரையும் சேர்த்துருக்கான். எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனையும் உணர்ந்திருக்கான். நீ ஒன்றை மட்டுமே இன்னும் ஒன்றையே உணரலை. அதனால் உன்னுடைய அறிவு லிமிட்டடாக இருக்குது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உன்னுடைய அறிவு லிமிட்டடாக இருக்கிறது காரணம் நீ ஒன்றையே இன்னும் அறியலை. அவன் தன்னை அறிஞ்சு தன்னை சார்ந்திருக்கிறவங்களையும் அறிகிறான். அதனால் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய எண்ணங்களை எல்லாரையும் வச்சு செய்கிறான். அது புரியுதா? அதனால் அவனுக்கு 50 கிலோ தூக்கக்கூடிய வல்லமை தாண்டி இப்போ உனக்கும் எனக்கும் 50 கிலோ தான் தூக்க முடியும். பெரிய ப்ராக்டிஸ் பண்ணால் 500 கிலோ தூக்கலாம். 5 கோடி வெயிட்டை தூக்குறதுக்கு என்ன பண்ணுறான் சுவாமி? 5 கோடி பேரை பயன்படுத்திடுறான். புரியுதா வித்தியாசம்? அறிவு இருந்தால் புரியும், இல்லைன்னா டவுட் இருந்தால் கேளுங்க 8:30 மணிக்கு. இப்போ அவனுடைய வியாபகம் பரவி இருக்குது. எங்கெல்லாம் ஜீவராசி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கான். இப்போ எங்கெல்லாம் குமரன் வேதம் கேட்குறாங்களோ, பிரம்மஞானம் அவங்களுக்கு உள்ளே போய் அவங்களுடைய உயிரை அடியனுடைய வாக்கு தொட்டிருந்தால் அவங்க நிச்சயமாக முருகனை ஒரு நாளைக்கு பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். முருகப்பெருமான குமரகுண்டம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? அப்போ வியாபகம் எங்கே பரவிடுச்சு? 15 நாடுகள் பரவிடுச்சு. இன்றைக்கி 2370 370 இன்றைக்கி ஒரு சிங்கிள் மனிதன் இப்போ எத்தனை பேராக இருக்கேன்? இப்போது 2370 பேராக இருக்கேன். இப்போ இருக்கனா இல்லையா? 2370 பேருடைய எல்லோரும் என்னுடைய ஹார்ட்டில் இருக்காங்க. நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி. ஏன்? இவங்க யாரோ எங்கே இருக்காங்களோ, ஆனால் அவங்களுடைய முக்திக்காக அடியேன் உழைக்கணுங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குறிக்கோளும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்களாம் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாளுக்கு நாள் என்னுடைய வியாபகம் பெருகுமா பெருகாதா? அதுதான் முருகன் செய்கிறார். ஒரு பாடியை எடுத்துக்கிட்டார், நம்ம பாடியை அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு. நம்ம வாக்கை பயன்படுத்துகிறாரு, நம்ம காதை பயன்படுத்துகிறாரு, கண்ணை அப்படி தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு. எல்லாரையும் வச்சு பண்ணுறாரு. புரியுதா? அவர் சொல்லக்கூடிய கான்செப்டை எல்லாரையும் வச்சு செய்கிறாரு. நான் சொன்னேன்ல, நம்ம யார் பிஎம் ஆகணும், யார் சிஎம் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு பிடிச்சவங்கள ஓட்டு போட்டு வரோம். ஆனால் யார் அவர் சங்கல்பம் பண்ணாரோ அவருக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு வரோம். அது நமக்கு தெரியுமா? இறைவன் யாரை சங்கல்பம் பண்ணாரோ அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டு வரேன். இல்லை, அவர் வேணால் சங்கல்பம் பண்ணிட்டோம், நான் என் இஷ்டத்துக்கு தான் போடுவேன்னு விபரீதமாக பண்ணாலும் உன்னுடைய கருத்து ஜெயிக்க போகிறதில்ல. அவர் சங்கல்பம் ஜெயிச்சிடும். நீ ஆகா நம்ம போட்ட ஓட்டு வேஸ்ட்டாக போச்சேன்னு நினைப்பேன். புரியுதா இல்லையா? அது சில பேர் நான் யாருக்கு போடுறேன் அவன் காலி. சில பேர் சொல்லுவாங்க நான் யாருக்கு போடுறேன்னா அவன் அவுட்டே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. காரணம் என்ன ஆகுது?
இறை சிந்தனை கனெக்ஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஈஸ்வர சங்கல்பம்னா அதாங்க போடுவோம். இருக்கா இல்லையா? சத் சங்கல்பம்னு பேர். குரு பண்ணால் அது நடக்குதுன்னா சத் சங்கல்பம்னு பேர். அது ஒரு உன்னத நிலையிலேருந்து சங்கல்பம் பண்ணுவாங்க, அது நடக்கும். புரியுதா இல்லையா? ஈஸ்வர சங்கல்பம் தான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், நமக்கு தான் நல்லது கெட்டது, ஜீவ சிருஷ்டிக்கு தான். அதனால் சரணாகதி கைங்கரியத்தை யார் கையில் எடுக்கிறீங்களோ எளிமையாக வெல்லலாம். வைணவர்கள் அதை தலைமையில் வச்சு செயல்படுறாங்க. துவயம்னு பேர். புரிஞ்சிச்சா? இப்போ ஆத்மானம் ஆத்மனா சத்தில் சித்து சாட்சாத் பிரம்மம், தன்னை தானே பிரம்மம் என்று புத்துவா அறிந்து சுனிச்சலம் உறுதிப்படுத்தி, சஞ்சலமே இல்லைங்க, சலனமே இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இதான் செய்யணும். நான் சொன்னேன்ல, இந்த கோவிலுக்கு வந்த உடனே எடுத்த முடிவு, இனிமேல் வேறு எந்த கோவிலுக்கும் போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதுபடியே பயணமாச்சு. சுவாமியோட தான் இனிமேல் எஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கை போகணும்னு அப்போவே எடுத்த முடிவு தான். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா, ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா இறைப்பணியை தவிர வேறு எந்த பணியும் செய்ய மாட்டேன். அது என்ன நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, அது ஈஸ்வரனை தான் கேட்கும். புரியுதா சொல்கிறது? நம்ம நினைப்போம், நீங்கள் நினைப்பீங்க ஜி நினைக்கிறது தான் நடக்குதுன்னு. ஈஸ்வர சங்கல்பத்தை தான் ஜி செயல்படுத்தின்னு இருக்காரு. ஜிக்குன்னு சொந்த விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. யாரும் குறுக்க வர முடியாது, வந்து ஜெயிக்கவும் முடியாது. புரியுதா? இப்போ நீங்கள் உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் ஆகுதா இல்லையா? இல்லை, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நம்ம யாருக்கு போட்டோமோ அவங்க ஜெயிச்சிட்டோம். ஏதோ ஒன்று பாசிட்டிவோ நெகட்டிவோ. அதனால் சரணாகதி கைங்கரியங்கிறது அது முமுட்சுலேருந்து ஆரம்பிக்குது வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. என்ன ஈஸியாக சரணாகதி பண்ணுறது ஈஸியா? இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நான் படிச்சிருக்கேன், எனக்கு கால் இருக்குது, கை இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்கும். அமைதி இருக்காது, ஆனந்தம் இருக்காது, பூரணம் இருக்காது. இதை தான் நீ தேடுற வாழ்நாள் ஃபுல்லாக. அதுக்கு தான் 2 சக்தியை சேர்த்து விட்டுச்சு. சண்டை போட்டுகிட்டே கிடக்கிறது இல்லை. அறிவா எவ்வளோ அறியா? இறைவனே நம்ம இன்சல்ட் பண்ணுறோம். ஆமாம், இந்த பொண்ணை பாரு, இல்லை இந்த மாப்பிள்ளையை பாருன்னு சொன்னவங்களை நம்ம இன்சல்ட் பண்ணுறோம். நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணாங்களே, அவங்களெல்லாம் நம்ம இன்சல்ட் பண்ணுறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குமா? சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு தவிச்சிட்டு இருக்குது. அறியாமை. அதனால் தன்னில் தானாய் பிரம்மம் என்று அறிந்து சுனிச்சலம், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் சுனிச்சலம். அப்புறம் தேகம், உடம்பு, ஜாதி, பிறப்பு, ஆதி சம்பந்தான், இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம். அப்புறம் வர்ணாசிரமம், கிரகஸ்தலத்தில் இருக்கேன், பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், அந்த மாதிரி வர்ணாசிரமம், சமன்விதான், இந்த முதலிய விஷயங்களையெல்லாம். அப்புறம் வேத சாஸ்திராணி, வேதங்கள் சாஸ்திரங்கள், அஞ்ஞானி மற்ற விஷயங்கள். பத பாம்சுமிவ, கால் தூசு போல, பத பாம்சு, கால் தூசு போல, தெஜேத் விட்டுடுங்க, உன்னை நீங்கள் அறியுங்கள். சத்தை உள்ளே இருக்கக்கூடிய சத்து என்னது? சத்து என்ன பண்ணும்? கெட்டது பண்ணுமா? சத்து நல்லது பண்ணும், நல்லது மட்டுமே பண்ணும். நான் நல்லவன் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது தீங்கு நடக்குமா? எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும். வீட்டில் ஒருத்தவங்க, அதுவும் கிருகலட்சுமின்னு சொல்லுவாங்க, வீட்டில் ஒருத்தவங்க சத்தில் நின்னாங்கன்னா அந்த வைப்ரேஷன் வீடு ஃபுல்லாக பரவிடும். அப்படி அறிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கால் தூசு போல், அந்த இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல பேச்சுவார்த்தையில், கால் தூசு போல் அப்படி சொல்லுவாங்கள்ல, இது ஆணவத்தில் சொல்கிறது. இது இங்கே என்ன சொல்கிறதுன்னா, மெய்ப்பொருளை அறிஞ்ச பிற்பாடு எல்லாத்தையும் விட்டுடு. அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் தேவையில்லை. முயற்சி பயிற்சியெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கே சுவாமி டெய்லி உபதேசம் என்ன சொல்வார்? ஒன்றும் நீ செய்ய தேவையில்லை, உட்காரு, பேசாமல் இரு, சும்மா இரு, கோயிலுக்குள்ளே இரு, அவ்வளோதான் வேலை. பச்சை வேஷ்டி கட்டிக்கோ, மாலை போட்டுக்கோ, உற்சவாதிகளில் நில்லு, பாக்கி நாளாக சந்தோஷமாக இரு, பாக்கி நாளாக சும்மா அந்த கோயிலுக்குள்ளே இருந்தாலே. இப்போ அப்படி தானே இருந்தேன். சரி, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கணும்னா வேல் பூஜை பண்ணுன்னாரு. சரி, 4 வரை 5 வரோட முடிஞ்சிச்சு, அது ஜாலியாக இருந்தேன். வேத விசாரத்தை இழுத்து விட்டார். ஆரம்பத்தில் ஜாலியாக தான் இருந்துச்சு.
அப்புறமா பார்த்தா ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு, வந்த வேலையே இதான், நம்ம இவ்வளோ நாள் கழித்து செய்கிறோம், சரி செய்வோன்னா ஓய்வு இல்லாமல் வச்சு செய்கிறார். யாருமே இது வரைக்கும் தொடர்ந்து இப்படி பண்ண முடியாது. 55 உபநிஷத்து ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல், யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல். ட்ரிப்புக்கு போகிறதெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க, அதுவும் அந்த கணக்கில் தான் வருது. ஓய்வு எடுக்கணும்னு அப்படி பிரேக் விடலைல்ல, ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் 55 உபநிஷத்தை தமிழ் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். சரி 9 மணிக்கு எல்லா வேலையை முடிச்சுட்டு போகலான்னா 9 to 10 கிரிவலம் பண்ணு, சும்மா எதுக்கு இருக்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, நித்திய கிரிவலத்தை. இப்போ நித்திய கிரிவலம் எவ்வளோ விசேஷம் தெரியுதா, ஐடிக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, இளங்கோ, சிவ இளங்கோ அப்படின்னு கூப்பிட்டாங்க அவர் அம்மா. அவங்க தான் பேர் வச்சாங்க. அடுத்த ஜென்மாவில் அம்மாவாக ஆக போகிறாங்க இவங்க, சிவ இளங்கோவுக்கு. இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆச்சா, இப்போ 10 மணிக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாது, அதுக்கு மேலே யோசிச்சுட்டு இருக்கார் சாமிநாத சுவாமி, இவனை வச்சு என்ன செய்யலாம். வச்சு செய்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் இதை விடிய வேலை கொடுத்தாலும் அடியேன்னு செய்வேன், அவருக்கு தெரியும். சலிப்பும் புளிப்பும், அலுப்பும் சலிப்பும் புளிப்பும் ஒரு நாளும் அடியேன்னு வராது. ஏன், ஆனந்தத்தை அள்ளி கொடுக்குறாரு, வாங்கி பருக வேண்டியதான் அமிர்தமாக. என்ன தூக்க வேண்டிய கிடக்கு, இதனை கோடி ஜென்மா தூங்கினதெல்லாம் பத்தாதா. ஆடா மாடா கழுதையா குதிரையா வாழ்ந்தோமா இல்லையா, வாழ்ந்துருக்கோம். குதிரை மாதிரி இப்போ கணக்கிட்டுமா, எப்படி கணக்க முடியும். எத்தனையோ ஒரு ஜென்மாவில் குதிரை உள்ளே போய் நம்ம வாழ்ந்துருக்கோம். புரியுதா. ஒரு சின்ன பொண்ணு ஒரு 6th 7th தான் படிப்பாள். எவ்வளோ குரலில் ரொம்ப அற்புதமாக பண்ணுறான், யூடியூப்பில் இருக்குது. மிமிக்ரி. என்ன காரணம், இத்தனை ஜென்மாவை கடந்து வந்திருக்கான்னு அர்த்தம், ரொம்ப அற்புதமாக பண்ணுறான். என்னாச்சு வேத சாஸ்திராணி எல்லாத்தையும் விட சொல்லுது. குரு பக்தியும் சதா குறியாத், வாக்கியம் பாருங்கள், குரு பக்தி சதா பண்ணு, எப்பயும் விடாத, எல்லாத்தையும் விட சொன்னிச்சு, குரு பக்தியை விட சொல்லலை பாருங்கள், ஆச்சரியம். குரு பக்தியும் சதா குறியாத், குரு பக்தி எப்போதும் செய். ஸ்ரேயசே பூயசே நரக, அந்த நரன் அந்த மனிதன் மேன்மை பெறுவான், ஸ்ரேயஸ் வாழ்க்கை வாழ்வான். குரு பக்தியும் சதா குறியாத். அங்கே கூட நான் எழுதும்போது கூட எனக்கு தோணலை, இது இல்லை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். என்ன கிடைக்கும்னா ஸ்ரேயஸ் பூயசே, ஸ்ரேயத்து பிறந்துக்கிட்டே இருக்கும், சிறப்புகள் பிறந்துக்கிட்டே இருக்குமா அவனுக்குள்ள. குருரேவ ஹரிஹி சாக்ஷாத், குரு சாக்ஷாத் ஹரிஹி, அவனே ஹரி ந அந்நிய இதி, வேறு யாரும் அல்ல, ஹரி தான் உனக்கு குரு. அப்ரவேத் ஸ்ருதி, நான் சொல்லலை, ஸ்ருதி சொல்கிறது. இந்த உபநிஷத்தை எழுதுகிறவங்க ரிஷிகள், சொல்கிறது பரம்பொருள், எழுதுறது ரிஷி. ஆனால் பரம்பொருள் சொன்னார்னு சொல்ல மாட்டுறாங்க, ஸ்ருதியே சொன்னிச்சுன்னா. யார் ஸ்ருதி எப்படி சொல்லும், ஸ்ருதி யாரோ சொல்லி தானே ஸ்ருதி வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் குழப்பி விட்ருவாங்க. இப்போ இவருக்கும் ராமானுஜருக்கும் யாதவ் பிரகாஷ் அத்வைதம், ஐயர், இவர் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம், ஐயங்கார். அந்த கொள்கை மத வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு ஜென்மாவில் அவங்க இல்லை, பல கோடி ஜென்மாவில் வந்திருக்காங்க 2 பேருமே. இப்போ இங்கே எத்தனை மதங்கள் இருக்கோ எல்லாம் நேற்று பிறந்து இன்றைக்கி வரலப்பா, எல்லாமே பல கோடி ஜென்மமாக வருது. அதனால தான் இயல்பாகவே என்ன பண்ணுறாங்க, இவங்க இதோட சாடுறாங்க, அவங்க அதோட சாடுறாங்க. புரியுதா. நாம் எதில் இருக்கணும், நம்ம தெளிவாக என்ன பண்ணுறோம், நம்ம எதில் பிறந்திருக்கோமோ அதில் இருக்கணும், அதுதான் உத்தமம். அது வெளிச்சமாக இருக்கே, நம்ம வீட்டை விட அந்த வீடு தான் நல்லா அழகாக இருக்குது. என்னது, நம்ம வீடெல்லாம் ஒரு வீடா, நம்ம பைக்கெலாம் ஒரு பைக்கா, நம்ம கார்லாம் ஒரு காரா அப்படின்னு கேட்கப்படாது. என்ன ரசிதா, வீட்டில் இடம் பிடிக்காது. குரு பக்திம் சதா குறியாத் சேஷே பூயத்தே நரக குருவர ஹரிஹி குருரேவ ஹரிஹி, குருவே சாட்சாத் ஹரி. வேதம் சொல்லுதுப்பா. நான் அந்நிய இது, வேறு யாரையும் நீ நினைக்க வேண்டாம்.
அப்ரவேத் ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. புரியுதா? விசாரம்னா என்னது? மெய்யறிதல். நல்லா வச்சுங்க, விசாரத்தில் தான் உங்களுக்கு குழப்பம் வரும். விசாரங்கிறது மெய்யறிதல். சரி தப்புன்னா அதுதான் என்ன பண்ணுது, இந்த எல்லா பதிவுகள் உள்ளேருந்து குபு குபு குபுன்னு வருதில்ல, தள்ளிக்கிட்டே இருக்கலாம். இது போய் 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 மெய் இங்கே பக்கம் வா. அரிசியும் பருப்பும் கலந்துட்டா எப்படி பருப்பையும் அரிசியும் பிரிக்கிறோமோ அது மாதிரி பாவ புண்ணியத்தை பிரிச்சுக்கிட்டே வரும். அதை தத்துவ விசாரம் பண்ணுது. மனோநாசம்னா என்னது? அதுக்கப்புறம் அது கெட்டதெல்லாம் அழிஞ்சு போச்சு. வாசனாசேன பதிவுகள் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன? ரியலைசேஷன். நாம் யார்? நாம் ஆத்மா. நாம் யார்? நம்ம ஆத்மா. அதனால தான் தெளிவாக இருக்கிறதுனால தான் மரணத்தை பற்றி யாரும் பயப்படுறதில்லை. வேதாந்திகள் மரணத்தை பற்றி பயப்பட மாட்டாங்க. ஸ்ருதம் எது யுக்தம் பரமார்த்தமேவ தத் சம்சயோ நாத் தத்ர சமஸ்தம் ஸ்ருதியா விரோத ந பவே பிரமாணம் பவேத் அனர்த்தாய வினா. ஸ்ருதம் எது யுக்தம், வேதம் எது சொல்லுதோ, ஸ்ருதம் எது யுக்தம் பரமார்த்தமேவ, அது மேலானது, உயர்வானது. இப்போ இவ்வளோ பேசுகிறோமே, எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்களே, எப்படி சைலண்ட்டாக இருக்க முடியும்? மெய்ப்பொருளை சொல்லுது, சரணாகதி பண்ணு, கைங்கரியம் பண்ணு, நான் ஆணோ பெண்ணோ. அப்புறம் அறிவு இருக்கிறவன் தான் ஜெயிப்பான், அதையும் சொல்லியாச்சு. அப்புறம் என்னத்துக்கு சண்டை வம்பலாம் இருக்குது? அறிவில்லைன்னா அறிவை சேரு. அறிவை சேர்க்க மாட்டேன், நான் சண்டை போடுவேன், நான் போடு. சுத்தம் எது யுக்தம் பரமார்த்தமேவ, எது வேதம் சொல்கிறதோ அது மேலானது. தத் சம்சயா நான் அத்திர ததக சமஸ்தம், அதை பற்றி நீ சந்தேகமே படக்கூடாது. என்ன சொல்லுதோ அதான் வேத வாக்குன்னு சொல்கிறது. புரியுதா? இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஒரு அணுவால் கூட சந்தேகமே வராது. அது மட்டும் இல்லை, சில வார்த்தைகள் நமக்குள்ளே ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தும், உங்களுக்கு எப்பயாவது ஏற்படுத்தும். நமக்கு எல்லா வார்த்தைகளும் சத்தியம் 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 உள்ளேருந்து என்ன சொல்லுது? வேதம் எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்தை என்ன சொல்லுது? சத்தியம் சத்தியம் சத்தியம். ஏன்னா ஏற்கனவே அது கேட்டிருக்கு. குரு முருகப்பெருமான் எப்போவோ சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. முருகப்பெருமான் தான் சொல்லி கொடுத்துருக்காரு, அதில் வேறு யாரும் என்னால் சொல்ல முடியல. முருகப்பெருமான் தான் நமக்கு குருவாக இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாரையும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு நம்மளை வச்சு. புரியுதா? அதனால் அங்கே சந்தேகப்படாத. ஸ்ருத்தியா விரோத ந பவே, ஸ்ருதி என்ன சொல்லுதோ அதுக்கு அகைன்ஸ்டாக போகாது, ஈஸ்வர சங்கல்பத்துக்கு அகைன்ஸ்டாக போகாது. ஸ்ருத்தியா விரோத ந பவே, ஸ்ருதிக்கு விரோதமாக போகாத. பிரமாணம் பவேத் அனர்த்தாய வினா, நீ அப்படி மாறி போனீன்னா அது அனர்த்தமாயிடும். வேதம்தான் பிரமாணம். பல பேருடைய வாழ்க்கை வரலாறுலாம் புராணங்களில் இருக்கே. நம்ம ஸ்ருதி அவங்களுக்கே தெரியும். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இருக்கிறதுல நம்பர் 1 இடத்து, ஞானத்தில் நம்பர் 1 இருக்கிற இடத்துல இருக்கிறது வேதாந்தம், உபநிஷத். எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம். எல்லாரும் அதுக்குள்ளே போக மாட்டாங்க, உபதேசமும் பண்ண மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, சொல்லித்தரவும் மாட்டாங்க. புரியுதா? அப்பேற்பட்ட ஞானத்தை இறைவன் கொடுக்குறான். அதுதான் நம்ம முருகப்பெருமான நம்ம உள்ளம் கசிஞ்சு போகுது. உள்ளம் உருகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சத்தியமான வார்த்தை. ஆமாம், இந்த உலகத்தினுடைய மேலான அறிவை நமக்கு கொடுக்குறானா, இதுக்கு மேலே என்னப்பா வேணும்? கொடுக்கறது யார்? முருகப்பெருமான். யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அதனால தான் முருகப்பெருமானே சொல்கிறார். நம்ம எலிமூலையை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசுகிறோம், வரோம் போகிறோம். அதனால் பிரமாணம் அதுதான் பிரமாணம்ப்பா. கடவுள் இருக்காருன்னு யார் சொன்னா கடவுள் இருக்காருப்பா, இப்படி தான் இருக்காரு அப்படின்னு உணர்வுக்கு. இப்போ நீங்கள்லாம் உணர்ந்தீங்களா இல்லையா? உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா? டெய்லி உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்களா? இப்போ அறிவு அனுபவமாக மாறிக்கிட்டு இருக்கு. அறிவாக மட்டும் இல்லை, கடவுள் இருக்காருங்கிறதே அறிவு. கடவுள் எப்படி இருக்கார், என்ன செய்கிறார், நாம் அவரை எப்படி தொடர்பு கொள்வது, இன்றைக்கி தொடர்பு கொண்டோமா இல்லையா, அதை உங்களுடைய ஆனந்தத்தை வச்சு தான், ஆனந்தத்தினுடைய அளவீடை வச்சு தான் இந்த அனுபூதி பூர்த்தி ஆகுது. அறிவு அனுபவம் ஆகிக்கிட்டு இருக்கு, அனுபவம் அனுபூத்தியாக கூடிய விரைவில் ஆகிடும். அச்சா, அதனால் வேதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணு, விரோதம் பண்ணாதுன்னு சொல்லியாச்சு. தேகஸ்ததா சகலோ ஜேய நிஷ்கலோ தேக வர்ஜிதக. இப்போ சகலம் நிஷ்கலம்னு 2 இருக்குது. சகலம்னா உபாதி கூடிய சகுனம் உருவம்,
தேகம் எடுத்தால் அது சகலம். அதோடைய அறிவு ஒரு லிமிட்டட். தேகமற்றது நிஷ்கலம் நிர்குணம். தேக வர்ஜித்த தேகம் இல்லாதது அதனுடைய அறிவு பரந்தது. இந்த சகுணம்னு சொல்கிறது நாமெல்லாம், நிர்குணம்னு சொல்கிறது பரமாத்மா. பரமாத்மா ஒன்று தான். அது உருவம் எடுக்கும்போது பலவிதமாக எடுக்குது. ஏன் பலவிதமாக எடுக்குது? பலவிதமான அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு உள்ள மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி காமிக்குது. புரியுதா? அதனால தான் பக்தியில் எப்படி வேணாலும் வழிபடலாம், ஞானத்தில் எப்படி வேணாலும் வழிபட முடியாது. இதுதான் ட்ராக்கு, இப்படி தான் போகணும். பக்தியில் அப்படி இல்லை. நீ எதை கல்லையும் வச்சு வணங்கலாம், மண்ணையும் வச்சு வணங்கலாம், மரத்தையும் வச்சு வணங்கலாம். ஒரு நாய்க்குட்டியை கூட பைரவர்னு சொல்லலாம். ஒரு மரத்தை வணங்கலாம், யாரை வேணாலும் வணங்கலாம். பத்தர்கோ பகவான் பனாத்தே. கல்லை பகவானாக பாவிக்கிறோம் நம்ம. அதனால் தேகஸ்தக சகலோ ஜேயோ. தேகஸ்தம் தேகத்தில் இது நிலைத்திருக்கிறவங்களை சகலம்னோ, தேக வர்ஜிதம் உடம்பு இல்லாதவங்களை நிஷ்கலம்னு சொல்கிறோம். ஆப்த உபதேச கம்யோ அசோ சர்வத்தக சமவஸ்திதக. ஆப்த உபதேசம் குருவன்கிட்டேருந்து நீ வாங்கிய குருவிடமிருந்து பெற்ற உபதேசமானது அந்த ஆத்மா உள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது, இங்கும் இருக்குது, எங்கும் இருக்குது. எங்கே வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். உண்டா இல்லையா? இந்த இந்தியா நாட்டில் தான் சாமி பூதம்லாம் சொல்கிறாங்க. நார்த்து இதில் எல்லாம் வெஸ்டர்ன்லாம் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது. இருக்கான்னு எல்லோரும் மேலே பார்க்குறானா இல்லையா? எவன் சொல்லி கொடுத்தான் மேலே பாருன்னு? பெரிய அச்சீவர்ஸ்லாம் பாருங்கள். சாதாரண நண்டு சுண்டு நாட்டங்கள்லாம் பார்க்காதீங்க. அது சினிமா போஸ்ட்டை பார்த்து வளர்ந்தது. அதை விட்டுடுங்க. அவன் நான் பிரம்ம உபதேசமாக பண்ணி தரப்போகிறான். அச்சீவர்ஸ் பாருங்கள், பெரிய லெஜெண்டரி ஒர்க் செய்கிறவங்கள பாருங்கள், மேலே பார்ப்பாங்க. ஏன்? பரம்பொருளுக்கே வந்த வேலையை செய்துட்டேன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க சுவாமிக்கு, நான் வந்த வேலையை செஞ்சுட்டேன், ஒரு ஆசீர்வாதம் போடு, டக்குன்னு 1 கோடியே போடு அக்கௌண்ட்டில். 1 கோடிலாம் இப்போ கிடையாது, 1 லட்சம் கோடி. அதனால் ஆப்த உபதேச கம்யோ, எப்படி உபதேசம் பெற்றாயோ அது வழி செல். அசோ சர்வத்தக சம அவஸ்திதக, எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார். ஹம்சம் இது யோ ப்ரூயாத்து. ஹம்சம் ஓம் ஓம்னு சொல்ல ஹம்சம்னா சக அகம்னு அர்த்தம். நம்ம எல்லாத்துக்கும் ஓங்காரம் ஒரு மந்திரத்தை தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த உபநிஷத்தில் இது சொன்னிச்சு, அந்த உபநிஷத்தில் எல்லா உபநிஷத்துலையும் சொன்னது ஓங்காரம். ஓங்காரத்தை அடியேன் வலியுறுத்துகிறேன். ஆனால் ஓங்கார தியானம் பண்ணினீங்கன்னா ஒரு கல்லில் 10 மாங்காய், ஒரு கல்லில் 100 மாங்காய். ஓங்காரம் மட்டுமே. அப்புறமா அந்த கடவுளை சேர்த்துக்கிட்டேன், இந்த கடவுளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய பிறவிகள் என்ன ஆகும்? எக்ஷன் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. ஹம்சே இது யோ ப்ரூயாத். சோகம் என்று கூற, ஓம் ஓம் என்று கூற. ஹம்சோ பிரம்மா ஹரிகி சிவக. இந்த ஓங்காரம்தான். ஓங்காரத்தில் அகரம் உகரம் அகரம். அகரம் பிரம்மா, உகரம் விஷ்ணு, மகரம் ஈசன். ஹம்சோ பிரம்மா ஹரி சிவக. குரு பக்தராத் லப்யத்தே. குரு தான் இந்த சிறப்பு. என்னன்னா, ஒரு மந்திரத்துக்கு உயிர் கொடுக்கறது குரு. எப்படி எல்லா மந்திரத்துக்கும் ஓங்காரம் உயிர் கொடுக்குமோ, அது மாதிரி ஜடமாக இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு உயிர் கொடுக்குறவங்க குரு. ஏன்? அவங்க அதை அனுபூதி பண்ணவங்க. அந்த மந்திரத்தினுடைய ஆழம் புரியும் தான். ஏன்? அவங்களுக்குள்ள அந்த ரசாயன மாற்றத்தை இறைவன் கொடுத்துருக்குறான். அதனால் சாதாரண வாக்கியமெல்லாம் இதெல்லாம் வலியுறுத்துறேன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இதெல்லாம் நீங்களாக கண்டுபிடிச்சி அனுபவிக்கிறதுக்கு பல கோடி ஜென்மம் ஆகிடும். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொன்னால் அதை நல்லா நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம்னா உங்கள் நாடி நரம்பு அறிவு எல்லாத்துலேயும் கலந்துணும். அதான் நிதித்தியாசனம். அது எப்போ நடக்கும்? ஏகாந்தமாக ஆடியோ போட்டு கேட்டு பிராணாயாமம் பண்ணி தியானம் செய்து ஜபித்தால், இந்த ஆடியோவனுடைய கருத்துக்களை சிந்தித்தால் இது நிதித்தியாசனம் ஆகும்.
புரியுதா? ஆனால் குரு வக்திராத் லப்யத்தே பிரத்யக்ஷம் சர்வத்தோமுகம். அந்த சர்வத்தோமுகம் அந்த பரம்பொருள் குரு வாக்குனால பிரத்யக்ஷம் தரிசனமாகும், நேரடியாக புலன்களுக்கு எட்டும். இப்போ வேதம் சொல்கிறது பொறி புலன்களுக்கு எட்டாத விஷயம். பொறியாலையும் பார்க்க முடியாது, புலன்களாலையும் பார்க்க முடியாது. நீங்கள் சித்தஸ்வரூபமானால் தான் அது புரியும். வேதம் என்ன பண்ணுதுன்னா உங்கள்கிட்ட உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீக்கி நேத்தி இதெல்லாம் இது இல்லை. இப்போ வேதம் என்ன சொல்லுது? சுவாமி சுத்தம்னா என்ன அர்த்தம்னா சுத்தங்கிறத ஒரு லட்சணம் இல்லை, அசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? சுவாமி ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னால் அவர் தரித்திரம் இல்லைன்னு அர்த்தம், லட்சணம் இல்லை. இதை வச்ச ரிலேட்டிவ் தியரி. ஏன்னா அது பரம்பொருள் என்னது ஒன்று தான், அதை நேராக காட்ட முடியாது. ஏன்னா அது அணுவை விட அணுவாக இருக்குது, மகத்தை விட மகத்தாக இருக்குது. அதனால் எது இல்லையோ அதையெல்லாம் வேதம் சொல்லுது. எஞ்சி இருக்கிறது நீ தான், எஞ்சி இருக்கிறது பிரம்மம், அது நீ தான். அது புரியுதா? அதனால் ஹம்ச குரு பக்தராத் லப்யத்தை. அதனால் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்கிறேன், இப்போ இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஆடியோ யாரெல்லாம் கேட்குறீங்களோ இனிமேல் படிக்கிறத நிறுத்துங்க. குரு வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகளில் சிந்திச்சு பாருங்கள், செயல்படுத்தி பாருங்கள். படித்ததெல்லாம் போதும், படிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சிரவணம் அதிகமாக பண்ணுங்க. நீங்கள் லௌகீகம்னா படிக்கலாம், எதை வேணாலும் படிச்சுங்க. லௌகீகம் இறைவனை பற்றிய விஷயங்களில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. படிச்சுலாம் நீங்கள் புரிஞ்சிலாம் தெரிஞ்ச ஒரு 10 லட்சம் ஜென்மா வேணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல. அது வேண்டாம். படிக்கிறதெல்லாம் நிறுத்துங்க, சிரவணம் பண்ணுங்கள். காதை திறங்க, கண்ணை மூடுங்க, காதை திறங்க. இதுதான் வலியுறுத்துகிற விஷயம். இதெல்லாம் எளிய வழி. இறைவனை நெருங்கிறது. இப்போ அறிவுலேருந்து அனுபவத்துக்கு வந்துட்டீங்களா இல்லையா? வந்துட்டீங்களா இல்லையா? இன்னெல்லாம் ஒரு வார்த்தை ஏதோ கடவுள் இருக்காரு இப்படி தான் செஞ்சு, இப்போ நமக்குள்ளே இருக்காருங்கிற ஃபீல் ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? அதான் குரு. அப்புறமா பூர்ணமாக அபிஷேகம் பண்ணிவிடுவார், உங்கள் கழுத்தில் மாலையை போட்டுருவார். குரு வக்திராத் லப்யத்தே பிரத்யக்ஷம். குரு வாக்குனால உனக்கு தரிசனமாகும், பிரத்யக்ஷமாகும். பிரத்யக்ஷம், பரோட்சம், அபரோட்சம், 3 வார்த்தை இருக்குது. பிரத்யக்ஷம்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது, பொறிப்புலன்களுக்கு முன்னாடி நிற்கிறது, அதுதான் பிரத்யக்ஷம். பரோட்சம்னா கடவுள் எங்கேயோ இருக்கார், கோயிலில் இருக்கார், கைலாயத்தில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்காருன்னு சொல்கிறது பரோட்சம். அவர் உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, உணர்த்துறது மட்டும் இல்லை, அந்த அனுபவத்துக்கு கொண்டு போகிறாங்கல்ல, அவங்க தான் மோட்சப்பிரதுன்னு பேர். இந்த குருவுக்கு இன்னொரு உயர்ந்த வாக்கியத்தை, வார்த்தையை, பட்டத்தை இந்த வேதம் கொடுக்குது. மோட்சத்துன்னு பேர். மோட்சத்தை கொடுக்குறவங்க. மோட்சத்தையே 3 விதமாக கொடுக்குறாங்க. அங்கே இருக்குவா அப்படின்னு சொல்கிறது ஒன்று, ஏறு நான் கைப்பிடிச்சி தூக்கி விடுறது இன்னொரு கேட்டகரி, உங்களை கூடவே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அழைச்சிட்டு போய் சித்தி கொடுக்கறது இன்னொரு கேட்டகரி. 3 கேட்டகரியில் குரு இருக்காங்க. அதில் 3வது கேட்டகரி பேர் மோக்ஷத்துன்னு பேர். ஞாபகம் வச்சு மோக்ஷத் எழுதுங்க, வார்த்தையை, மந்திர வார்த்தை மோக்ஷத். அக்ஷதுங்கிற மாதிரி மோக்ஷத். குரு வக்திராத் லப்யத்தே பிரத்யக்ஷம் சர்வத்தோமுகம். திலேஷு ச யதா தைலம். எதில் எண்ணெய் இருக்கிற மாதிரி, புஷ்பம் கந்தம் இவா இஸ்ரித்த. புஷ்பத்தில் நறுமணம் இருக்கிற மாதிரி. ஆச்சரியம் பாருங்கள். புஷ்பம் ஸ்தூலம், சுகந்தம். புஷ்பம் சகுனம், உருவம் இருக்குது புஷ்பத்துக்கு. சுகந்தத்துக்கு உருவம் இருக்கா? அதான் நிர்குணம். அதான் சகலம் நிஷ்கலம்னு சொல்லலாம். அதேமாதிரி எள்ளு நீங்கள் பார்க்கலாம். எள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற எண்ணெயை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு ப்ராசஸ் எல்லாம் பண்ணால் பார்க்கலாம். சுகந்தத்தை பூவை பார்க்கலாம், சுகந்தத்தை பார்க்க முடியாது. அது மாதிரி புருஷஸ்ய ஷரீரே ஆஸ்மின் சக பாஹ்ய அபிய அந்தரஷ ததா. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவராசியினுடைய உடம்பில் புருஷஸ்யனா மனிதன், புருஷஸ்யனா புருஷார்த்தம் செய்ய முடியும் முயற்சி செய்பவன்,
இப்போ நீங்கள் தர்மம் அர்த்த காம மோட்சம் 4 விதம் இருக்கா? தர்மத்தில் நிற்கணும், அதுபடி சம்பாதிக்கணும், ஆசைகளை பூர்த்தி பண்ணணும், இறைவனை பிடிக்கணும். அந்த 4 தத்துவத்தை சக்ஸஸ் பண்ணுறாங்கல்ல, அவனை தான் புருஷன்னு சொல்கிறோம். அவன் தான் பூரணம். என்ன கேட்டால் பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் 3த்தையும் பண்ணால் புருஷார்த்தம். அதெல்லாம் பக்தி ஆதாரமாக எல்லாருக்கிட்டையும் இருக்குது, பை பர்த்து இருக்குது. எத்தனையோ கோடி ஜென்மாவில் எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எல்லாருமே. யார் சொல்லி கொடுத்தா? சொல்லி கொடுத்து வருவதா இது? அதனால் திலேஷு யதா தைலம், எள்ளில் எண்ணெய் போல், புஷ்பே கந்தம், புஷ்பத்தில் கந்தம் போல், புருஷஸ்ய ஷரீரே, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும், அஸ்மின் ச பாகிய அப்பிய, உள்ளேயும் வெளியேயும் இந்த பரம்பொருள் பரவி இருக்கிறது. 35, 28லேருந்து 35 மந்திரம். எத்தனை ஆச்சு? 7. நேற்று 7 பார்த்துருக்கோம், இன்றைக்கி 7 பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.